தர்பார். பாடி முடிக்கவே இன்னும் சரணமே பாடல, அதுக்குள்ள வந்துட்டார். இந்த ரெண்டு திருடர்கள் கல்லடிக்கு பிரத்யஸ்திரம் போல பிரதி கல்வீச்சு. எப்படி எந்த இருட்டிலேந்து அடிச்சாலும் இந்த ராமலட்சுமணால் எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த கல்லு மேனாவில படாத, அந்த பல்லக்குல படாத பட்டுன்னு தகர்த்து விடுற. ஒகபான போறோம் இருக்கு. யாரவான் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அந்த அர்த்தராத்திரிக்கும் பாதி ராத்திரிக்கும் கும்மு இருட்டிலையும் ஒரு காந்தி. பொழுது விடிஞ்சுடுத்துனா எப்படியாவது உயிரை தப்பிச்சா போறோம்னு எடுத்தா ஓட்டம்னு இந்த திருடர்கள் அந்த பக்கம் ஓட வேண்டி இருக்க, தியாகராஜர் பக்கம் இந்த பக்கம் ஓடி வராளாம். ஓடி வந்து காலில் விழறா தியாகராஜ சுவாமியின் இடத்துல. எங்களை மன்னிச்சுக்கணும், நாங்க திருட வந்தோம், எப்படியோ உங்களுடைய சேவகர்கள் எங்களை கண்டுபிடிச்சுட்டார்கள். ஆனா இப்ப ஏன் வந்தோம்னா அந்த ரெண்டு பேரையும் பார்க்கணும், ஆசையா இருக்கு. அந்த ரெண்டு பேரும் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாளாப்பா? தியாகராஜ சுவாமி கேட்கிறார். கண்ணுக்கு தெரிஞ்சாலே, நாங்க இல்லாட்டி இல்லாத போனா என்னைக்கோ எப்பவோ அந்த பண முடிப்பை எடுத்துன்னு போயிருப்போமே, திருடனா வந்தோம், நாங்க ரெண்டு பேரும் திருடர்கள் சுவாமி. உடனே இவர் சொல்றார், தியாகராஜ சுவாமி சொல்றார், இனி உனக்கு திருடன்னு சொல்லிக்காதப்பா, நீ திருடனே இல்ல, மகானுபாவர்கள் 96 கோடி ராமநாமம் ஜபம் பண்ணி எந்த மூர்த்திய சாட்சாத்காரம் பண்ணினேனோ அவனை திருட வந்தே பார்த்துட்டீர்களே நீங்க ரெண்டு பேரும். அப்படின்னா நீங்கள்லாம் என்ன திருடர்களா, சாதாரண மனிதர்களா? நீங்க மகான்கள். அந்த ரெண்டு பேரை காட்டுறேன் பார் அப்படின்னா, பல்லக்குல இன்னும் சுப்பிரபாதம் பண்ணலையே, இந்த ரெண்டு திருடர்களுக்காக இப்போ முதல் நிர்மால்ய தரிசனம். இந்த ரெண்டு திருடர்களுக்கு விஸ்வரூப தரிசனம். பல்லாக்குல எழுந்துருள பண்ணி இருக்கிற அந்த ராமலட்சுமணால் திரைய விலக்கி பார் அப்படின்னு காட்டுறார். காட்டுறவா காட்டினா பாக்குறவாளுக்கு பார்க்க தெரிஞ்சிரும் வரிசை அண்ணா. அதுபோல இந்த திருடன் இவாளா காப்பாத்தினா அப்படின்னு கேட்கலையாம். இவர்கள் தான் புரிஞ்சுடுத்து. இப்படி பார்த்ததும் அப்படியே கைய குபிச்சுண்டார்கள். இனி வாழ்க்கையில திருட மாட்டோம், இனி நீங்க ராமதாசன், நாங்க தியாகராஜ தாசர்கள் அப்படின்னு சொல்லிண்டாளாம். அப்போ தியாகராஜ சுவாமிக்கு வந்த ஆபத்தையும் விலக்கினார், திருடர்களுக்கும் சம்பத்தை கொடுத்தார். அந்த குணம்ங்கிற சம்பத்தை கொடுத்து ஆபத்தையும் நீக்கி சம்பத்தையும் கொடுத்து தாத்தாரம் சரிவ சம்பதாம் லோகாவிராமம் ஸ்ரீராமே பூயோ பூயோ நமாம்யம் பூயோ பூயோ நமாம்யம் ராமநாமம் காப்பாத்தும் அப்படின்னு சொன்னா உலகம் நம்புமா என்ன? நீயும் நானும் நம்பினா போராதுப்பா, உலகமே நம்பணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். யாரு சொல்றா? பகவன் நாம போதேந்திராள் என்று கோவிந்தபுரத்துல அதிஷ்டானம் இருக்கு இல்லையா? இப்போ கும்பகோணம் பக்கத்துல கோவிந்தபுரத்துல போதேந்திராள் அதிஷ்டானம். ஜெகத்குரு பகவன் நாம போதேந்திர சுவாமிகள். அவருடைய குரு விஸ்வாதி கேந்திரர். அந்த விஸ்வாதி கேந்திரர் சொல்றார் போதேந்திராளை பார்த்து, பொதுவா நீ நம்புற ராமநாமம் ராமநாமம்னு, நான் நம்புறேன் ராமநாமம் ராமநாமம். உலகம் நம்ப வேண்டாமா? உலகம் அறிய சாஸ்திர நிர்மாணம் பண்ணணும். இப்பெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றா இல்லையா? அப்பெல்லாம் சாஸ்திரப்படி நிர்மாணம் பண்ணணும், நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லுவா. அதனால அவர் சொல்றார், பூரி ஜெகநாதம் போப்பா, நீ தட்சிண தேசத்துல சவுத் இந்தியால பூரி ஜெகநாதம் போ. அங்க லக்ஷ்மிதர கவி என்கின்ற ஒருத்தர் ஒரு ஆச்சரியமான ஒரு புக் எழுதி வச்சிருக்கார், கிரந்தம். பகவன் நாம கௌமுதி அப்படின்னு பேர் அந்த கிரந்தத்து. அத படிச்சேனா உனக்கு ராமநாமத்தை உலகம் பூரா நிரூபணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் வரும். சொன்னதுமே கிளம்பிட்டார். நடந்து 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 பூரி ஜெகநாதம் வந்தார். ஜெகநாத பெருமாள், பலராமர், சுபத்ரை
அப்படிதானே? தாரோ ஜெகநாத தாரோ கரே தாரோ பரபிரம்ம தாரோ கரே அப்படின்னு பாரு இல்லையா? அந்த ஜெகநாத பெருமாளை சேவிச்சார். அங்கேருந்து லக்ஷ்மிதர கவி வீடு எங்க தேடிண்டு 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 வந்தா பார்த்தா லக்ஷ்மிதர கவி காலகதி ஆயிட்டார், போயிட்டார். அந்த சமயம் ராத்திரிங்கிறதுனால கதவை இடிக்க வேண்டாம், திண்ணேலியே கமண்டலையும் தண்டத்தையும் வச்சுட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கார். தியானம் பண்ணிட்டு இருந்தா கதவு தாப்பா போட்டிருக்கு, உள்ளே இருந்து அழற குரல் கேக்குறது. ஹோன்னு யாரோ அழறா. காது கொடுத்து கேட்டா உள்ள ஒரு சம்பாஷணை நடக்கிறது. லக்ஷ்மிதர கவி போயிட்டார். ஆனா அவருடைய பிள்ளையான ஜெகநாத பண்டிதர் இருக்கார். அந்த ஜெகநாத பண்டிதர் பூரி ஜெகநாதத்துல ரொம்ப ஃபேமஸ். என்னத்துக்கு ஃபேமஸ்? பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் சொல்லுவா அப்படின்னு ஃபேமஸ். பாபத்துக்கு பயந்த காலம், பாபம் பண்ணா பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு வேண்டின்ற காலம். இந்த அம்மாவும் அழறா, ஒரு கணவன் மனைவி ஒரு தம்பதி ஓன்னு அழறா. ஜெகநாத பண்டிதர் சொல்றார், என்னம்மா அழறத முதல்ல நிறுத்து, என்ன நடந்தது சொல்லு. அவர்களுடைய கதையை சொல்றார்கள். தட்சிண தேசத்திலேருந்து காசி யாத்திரையா புறப்பட்டோம். எப்பவுமே கிடைச்ச இடத்துல படுத்துப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு திண்ணையில இந்த கணவனும் மனைவியும் படுத்துண்டா, தூங்கி போயிட்டா. கார்த்தால எழுந்துட்டு பார்த்தா அந்த மனைவியை காணலன்னதும் பகீர்னு மனைவியை காணலையே, அருமையானவளாச்சே, தேடு தேடு தேடுன்னு தேடுறார். கிராமத்து ஜனங்கள்லாம் சொல்றார்கள் அவரிடத்துல, அடாடாடாடாடா சொல்லிருக்க கூடாதா, உள்ள வீட்டுக்குள்ள நாங்க இடம் கொடுத்துருப்போமே தங்கறதுக்கு, இந்த ஊர்ல ரொம்ப பயம் ஜாஸ்தி, துஷ்டர்கள்லாம் கொண்டு போயிடுவார்கள், அழகான ஸ்திரீகளா இருந்தா அப்படியே கொண்டு போயிடுவார்கள், அப்படிதான் உங்க மனைவி தொலைஞ்சு போயிருப்பா அப்படின்னதும் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. இருந்தாலும் பாதியிலேயே விட வேண்டாம், காசி யாத்திரையை முடிச்சுப்போம் அப்படின்னு நினைச்சார். நடந்து காசி விஸ்வநாதர் இடத்துல வந்தாருன்னா கேவிண்ட அழுக வருது. எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாளே, இப்படி ஆயிடுத்தே, விஸ்வேஸ்வரா நீ இதுக்கு பதில் சொல்லக்கூடாதா? விஸ்வேஸ்வர் தரிசன கரே चलो मन तुम काशी विश्वेश्वर दर्शन करे 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 चलो मन तुम काशी विश्वेश्वर दर्शन जाबे विश्वेश्वर दर्शन जाबे कीनो प्रभु प्रेम सहित विश्वेश्वर दर्शन जमे कीनो प्रभु प्रेम सहित काड़े करुणा निदान काड़े करुणा निदान काड़े करुणा निदान काड़े करुणा निदान जनन मरण पासे जनन मरण पासे जनन मरण पासे विश्वेश्वर दर्शन चलो मन तुम काशी विश्वेश्वर दर्शन करे चलो मन चलो मन चलो मन तुम काया
சமயம் திருமணம், அவர் ஊருக்கு தட்சிண தேசத்துக்கு திருமணம். அந்த ஊர் வழியா தானே வந்தாகணும். எந்த பாதை வழியா போறோமோ அந்த பாதை வழியா தானே வரணும். அதே பாதை வழியா வந்தா எந்த ஊர்ல இவர் மனைவி தொலைஞ்சு போனாலும் அந்த ஊர் வந்துடுது. மறுபடியும் கேவிண்டு குமுருண்டு அழுக வருது. அந்த குளத்தாங்கரையிலேயே ஏதோ அப்படியே போயிட்டாளே தொலைச்சு விட்டேனே, அருமையான மனைவியை தொலைச்சு, இப்படியே அந்த குளத்தாங்கரையில நின்று இருக்கா. அந்த சமயம் ஒரு அம்மாள் வந்தாளாம். தண்ணி மொழ்றதுக்காக வந்திருக்கா. வேற வஸ்திர பூஷணங்கள்ல தரிச்சுண்டு அங்கேருந்து தண்ணி மொழ்றதுக்காக வந்தவோ இவரை பார்த்ததுமே படார்னு அந்த பானைய, அந்த தண்ணி மொழ்ற பானைய கீழே போட்டா ஓன்னு கத்தி கதறி அவருடைய காலை பிடிச்சுட்டு அழறான்.